சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் CEO பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் பாட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம். நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். எக்ஸ்பிரஷன்ஸ்ல ரொம்ப வீக். சில்க் எக்ஸ்பிரஷன்ஸ்ல வீக் நீங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். நேற்று ராத்திரின்னு வந்து நான் என்ன பண்ணேன், வயிற்றுல ஒரு அப்படி கிள்ளுனேன், அப்படி பண்ணிட்டா. ஒரிஜினலே அம்மான்னு வழியில பண்ணிருக்காங்க. இப்படி தொட்டா வழிக்கிட்டு போற மாதிரியான ஒரு உடம்பு இருக்கு அவள்கிட்ட. சார் அது கூட ட்ரெஸ் பண்ண போது பின்னாடியே போறீங்க என்ன சார் அப்படின்னு. கையை கொடுங்கம்மா. ஏன் கை எதுக்கு? நீங்க தாம்மா அவளை தடவுறீங்க, அவளை தொடறீங்க, இது பண்றீங்க, அந்த கையை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னு நான் ஒரு முத்தமா போயா அப்படின்னு. இப்படி தொட்டா போறோங்கிறான் ஒருத்தன். 1 கோடி ரூபா ஏட்ட சொல்ல, நான் உனக்கு 1 கோடி ரூபா தருவேன். எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன், கையில் போடுறதுக்கு, காதில் போடுறதுக்கு, அந்த ஃபங்க்ஷனில் போடுறதுக்கு, இது ஈவினிங் போடலாமா, இது காலையில் போட, என்கிட்ட டிஸ்கஷன் ஆகும். இப்போ சில்க் அவங்க வந்து உங்களுக்கு இவ்வளோ க்ளோஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அப்போ வந்து அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்ற விஷயம் உங்களுக்கு கேள்விப்படும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? சூசைட் பண்ணக்கூடிய பொண்ணு அவ இல்லை. எனக்கு கட்டிப்பிடிச்சு இங்கே முத்தம் கொடுத்தா. என்னடி சொல்லு, என்ன உனக்கு என்ன பண்ணுது என்னமோ தெரியலக்கா, நீங்கள் என்னை விட்டு என்னமோ ரொம்ப அகலமாக போகிற மாதிரி எனக்கு ஒரு சூசைட் செய்திருந்தே. சில்க் சுமிதா சூசைட் செய்திருந்தே. நான் நல்ல ஒரு பேப்பரை கொடுங்கினேன். திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு அப்படியே ஆளு காலி. அடி பாவி, இவ என்ன பண்ணான்னு தெரியலையே சார். இது ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் அந்த பொண்ணை அந்த உருவத்தில் போட்டாங்க பார். பார்க்க முடியல, பார்க்க முடியல. அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தது அந்த பொண்ணு. அங்கேயும் அது யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அவளை யார் என்ன பண்ணியிருந்தாலும் அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. சூரக்கோட்டை சிங்கக்குட்டியில் வந்து எம்ஜிஆர் சாரி சிவாஜி அண்ணன் பையன் பிரபு தான் அந்த படத்துக்கு ஹீரோ. அது பயந்துட்டு அக்கா அக்கா, ஏன்னா கூட சில்க் இருக்கு. ஆமாம், கூட சில்க் இருக்கு. அக்கா நான் சொன்னேன், பயப்படாதீங்க தம்பி, நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன் என்ன. இது வரும், అక్క నాకు ఎప్పుడు అక్క నాకు వస్తుంది, என்ன వస్తుంది அதை சொல்லு முதல்ல. వస్తుందిன்னு கேட்குறியே, என்ன వస్తుంది? అది కాదక్క, దాని కూడి నాను సేందు ఎప్పుడు వస్తుంది, இப்படே వస్తుంది చూడు அப்படி சொல்லிட்டு அந்த ஷார்ட் ரெடி பண்ணேன். அதை சில நம்பியாரண்ணா வேறு இருக்கிறாரு. இது என்ன பண்ணிடுச்சு, ஒரு மூமெண்ட் 2 பேருமாக கம்பைன் மூமெண்ட் வச்சதில் இப்படி காலை இதில் வச்சு அப்படி மேலே அந்த ஷோல்டரில் வந்து அந்த முட்டியை வைக்கும். இப்படி ஏறி அப்படி வச்சுட்டு அப்படி அப்படியே ஆடுற மாதிரி கம்போஸ் பண்ணேன். இது இங்கே மிதிக்கலை, இது வேற எங்கேயோ மிதிச்சு. ஐயோ பிரபு கிடந்து அக்கா இவ எங்கேயோ மிதிச்சுட்டா அக்கா. எனக்கு அப்போ ஒன்றும் புரியல, எங்கடி ஏறி மிதிச்சேன்னு. அது காதுக்கு அக்கா நேனே ஒன்றை நான் இதில் ஏற சொன்னேன்னா இங்கே ஏற சொன்னேன்னா என்ன பைத்தியக்காரி மாதிரி சொல்கிறேன், என்ன அப்படி இது பண்ண சொல்கிறது, தப்பு இல்லையான்னு. அப்போ அண்ணா நான் தப்பு చేశాను, ఇప్పుడు கரெக்டாக இங்கட ஏறி நான் இங்கே ஏறி இங்கே பண்ணுது, இங்கே ஏறி இப்போ பண்ணு அப்படி. அப்புறம் பண்ணிச்சுது. பண்ணிவிட்டு அப்புறம் அவரோட ஒரு மூமெண்ட் இருந்தது. நான் சொன்னேன், இங்கே பாரு அவர் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டியா, நீ வந்து இதில் சும்மா போய் அப்படி இது பண்ணிட்டு அப்படி பாடிட்டு அப்படி போயிடு அப்படின்னு. நம்பியாருன்னாங்க
இப்போ என்ன ஏம்மா உனக்கு என் மேலே என்ன கோபம்? அண்ணா நம்ம எவ்வளவோ படம் பண்ணியிருக்கோம், உங்கள் மேலே எனக்கு கோபம் வரும்னா எப்போவோ வந்திருக்கும். எனக்கு என்னன்னா கோபம் அதில் இந்த பொம்பளை ஏறுதே, அந்த பொம்பளை இப்போ ஏறாதாண்ணா. அப்போ இவன் வந்து போய் நான் அண்ணக்கிட்ட போய் அட்டில் చేస్తామన్న அட்லே போடுவேன் நான் மூஞ்சியில். என்ன செட் பண்ணி கொடுக்குறோமோ அதை போய் அங்கே போய் செய் அப்படின்னு. சரி கிட்டக்க போயிடுச்சு, போய் பாடி அப்படி அப்படி பிடினேன். பிடிச்சி ஒரு இழுப்பு, ஒரு ஒரு இழுப்பு. நான் விட்டுட்டேன், சரி க்ளோஸில் தானே வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டு கேட்டேன். உன்னை நான் இங்கே தானே நிற்க சொன்னேன், உன்னை யாருக்கு போய் அவர் இதில் போய் யாரை சொன்னான்னு. அது இல்லை அக்கா, இங்கே இழுத்து பார்த்தேன், அந்த ஆள் வந்துருச்சு. அப்போ இழுத்தா வந்தால் எல்லாரையும் கூட்டு போயிடு வெளியில். எனக்கு என்னாலே பைத்தியக்காரியாக இருக்குது நீ என்ன. அது இப்போ கரெக்டாக பண்ண என்னோட எப்படின்னா ஏவிஎம் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் வந்து சகலகலா வல்லவன் படத்தில் இவளை புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணிவிட்டு கமலஹாசன் அப்படி வருது, சும்மா மேக்கப் இல்லாமல் நடந்து வருது. நான் சாங் கம்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாமியார் அப்படின்னுது, என்ன மருமம் பிள்ளை இந்த சாங்கில் நீ செத்த ஏன் 6 வரா பாரு, ஏற்கனவே நீ பார்த்துருப்பியே. அது வந்து இப்போ குழப்பச்சுன்னு வச்சுக்க. இப்படியே சொன்னேன், செடி வெட்டுற ஒரு கத்திரிக்கோலை கொண்டு சொன்னேன். செடி வெட்டுவாங்கள்ல, அதை ஒன்று கொண்டு வந்து வைங்க, கொண்டு வந்து வைங்க, ஒரு கம்பையும் கொண்டு வந்து வை எப்படி. அப்புறம் சொன்னேன், சில்க்கு இது ரொம்ப கஷ்டமான சாங்கு, புரிஞ்சுக்கிட்டியா, தயவு செஞ்சு நான் உனக்கு ஆடி காட்டுறேன், நானே உனக்கு ஆடி காட்டுறேன். பார்த்தது அக்காவே அந்த மாதிரி செய்யுது. அப்போ நான் சொன்னேன், நீ இது செய், உனக்கு நான் நல்ல ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன். சொல்ல மாட்டேன் என்னான்னு உனக்கு சொல்ல மாட்டேன், ஆனால் உனக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட்டு என்கிட்ட இருக்குது, மத்தியானம் லஞ்சில் நான் உனக்கு கொடுப்பேன். சேசான் நீ நம்பினா. நம்ம அந்த பொண்ணை போட்டு பெண்டு எடுத்துட்டேன். எடுத்து முடிஞ்சு கொஞ்சம் டச்சப் எல்லாம் அப்படி பண்ணிக்கோமா, கொஞ்சம் இது பண்ணிக்கல, டச்சப் எல்லாம் பண்ணி வந்து டேக் கரெக்டாக அங்கேருந்து ஏறி ஆனால் கமலஹாசனுக்கு பேலன்ஸ் இருக்க, இவளுக்கு பேலன்ஸ் இல்லைனாலும் அவன் பேலன்ஸ் பண்ணிப்பானே. அந்த பையன் பேலன்ஸ் பண்ணி இவளை நேராக கொண்டு வந்து இங்கே கீழே இறக்கும். அதுக்கப்புறம் இவன் மூமெண்ட் ஆடி இப்படி உட்காந்துருக்கும் கமல். இவ கிளி மாதிரி ஏறி இது மேலே உட்காந்துருப்பா, 2 காலும் அது மேலே இருக்கும். உட்காந்து அங்கே மூமெண்ட் பண்ணுவாள். அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கணும். அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸில் வந்து ரொம்ப வீக்கு. சில்க் எக்ஸ்பிரஷன்ஸில் வீக்குன்னு நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. ஆமாடா, ஒரு சாங்குன்னா இப்போ அழுவுற சாங்குன்னா நம்ம அழுதுகிட்டே பாடிட்டு போகிறோம். ராத்திரி அம்மா அப்படின்னா, நேற்று ராத்திரி அம்மா. ஆனால் நீ பாப்பியா, படம் பாப்பியா? என்ன அடிப்ப, படம் பார்ப்பேன், என்ன வந்து அடிப்பேன், புரிஞ்சுட்டு. அப்படி இல்லை, அந்த சாங்கை வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிக்கணும், ஃபுல்லாக ஏற்றிக்கணும். புரிஞ்சுதான் உனக்குன்னு கேட்பேன். புரிஞ்சுதுக்கா, அட்லே நேனு சேஸ்தான் அப்படின்னு. அப்புறம் நேற்று ராத்திரி அது என்ன பண்ணுவோம்னா, சில்க்கு நேற்று ராத்திரி அம்மா அப்படி பண்ணுவோம். அப்படி இல்லை, அந்த சாங் வந்து நேற்று ராத்திரி அம்மா. அவ்வளோ அம்மா வரையும் வரணும். இவன் நேற்று ராத்திரி அம்மா அப்படி. அந்த மிச்சத்தை என்ன பண்ண கேட்டேன், மிச்சம் ஷார்ட்டை என்ன பண்ணுவேன், என்ன க்ளோஸ்அப் போடுவேனா, இந்த உங்கள் க்ளோஸ்அப்பு பின்ன என்னடி எப்படி பாடுனேன். இதுக்குள்ளே டைரக்டருக்கு எனக்கும் பெரிய சண்டை. நீ என்ன புலி, நீ பாட்டுக்கு டேக் 2 எல்லாம் கேட்குற, எப்படி டேக் 2? இப்போ எவ்வளோ டேக்கு போகுது ஒரு இதுக்கு, நீங்கள் யோசனை பாரு. அப்போ டேக் 2க்கே எனக்கு திட்டு, நீ டேக் 2. நான் சொன்னேன், சார் எப்படியோ இது ஓகே ஆகிடும், புரிஞ்சுட்டீங்களா, என்ன நிச்சயம் உனக்கு ஓகே ஆகலைன்னா அவ பண்ணுற மாதிரியே அப்படி நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு என்ன பண்ணேன், என்கிட்ட விசில் என்கிட்ட இருக்கும், கேமரா சுவிட்சு என் கையில் இருக்கும், புரிஞ்சுட்டு நாங்கள் கேமரா கீழே உட்காந்துட்டு கேமரா ஆன் பண்ணி விசில் எடுத்து நமக்கு தெரியும் எங்கே ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு இவன் நேற்று ராத்திரின்னு இப்படி என்கிட்டக்க வருவா. நேற்று ராத்திரின்னு வந்து நான் என்ன பண்ணேன், வயிற்றுல ஒரு அப்படி கிள்ளுனேன், அம்மா அப்படி பண்ணிட்டா. வழியில பண்ணி அம்மா
டைரக்டர் கேட்டார், இவ்வளோ நேரம் பண்ணாதட்டி இது எப்படி வந்தது? கமலஹாசன், மாமியாரே என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணலடா, நான் கீழே உட்காந்தேன், அவள் வயத்தை மேலே கையை வச்சுக்கிட்டேன், நேற்று ராத்திரி வந்தோடனே கை வச்சு கிள்ளிட்டேன், அம்மா அப்படிங்கிற. அடி பாவி, எங்கெங்கே கிள்ளித்தான் நீ பாட்டு எடுப்பேன்னு தெரியலையே. சொல்கிறேன், எனக்கு வந்து வரணும், அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரணும். இப்போ நல்ல டான்ஸு ஆட ஆட எந்த கம்பெனியில் புக் பண்ணாலும் நாக்கு பணம் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்க பரவாயில்ல, ஏதோ அக்கா வேணும், அக்கா இல்லைன்னா எனக்கு டான்ஸ் வராதுன்னு. அக்கா மிச்ச பேருக்கு யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேணாமா? இவங்க கூடயே நான் இருந்தேன்னு என்ன சுமி, அக்கா நீ எப்படி கால் ஷீட்டு சொல்கிறியோ அப்போ நான் கொடுக்குறேன்க்கா, அந்த மாதிரி நான் எனக்கு பண்ணி கொடுக்கா எனக்கு. அப்படி நானும் அவளும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். கண்ணில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். உனக்கு நிறைய கிடச்சிருக்கு, நீ எதை யூஸ் பண்ண. நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் உனக்கு அக்கா நீ என்னை அடித்தாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் அதை பற்றி ஃபீல் பண்ணவே மாட்டேன்க்கா. எனக்கு அது வரணும், நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சாங் வரணும். அம்மா இப்போ சில்க் அவங்க வந்து உங்களுக்கு இவ்வளோ க்ளோஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அப்போ வந்து அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்ற விஷயம் உங்களுக்கு கேள்விப்படும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஐயோ, அது ஏமா கேட்குற? அதுக்கு முன்னாடி தான் முதல் நாள் நான் சில்க்குக்கும் வரவழைச்சு, ஏன்னா சில்க்குக்கு கால் ஷீட்டு டைம் இல்லை நமக்கு. இங்கே நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறதுக்குனாக்கா ஃப்ளைட்லேயே டான்ஸ் அந்த அளவுக்கு பிஸியாக இருக்குன்னா அவர் வந்தார். வந்து அப்பா கேரளா சாங்கெல்லாம் சும்மா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கேரளா படம் நான் பண்ணியிருக்கேன். பட் நான் சொன்னேன் மோகன்லால்கிட்ட, லால் இந்த மூமெண்ட் எல்லாம் நீ பண்ணேன்னு வச்சுக்கோ, நிஜமாக கேரளாவில் இது ரிலீஸ் பண்ணும்போது எந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அக்கா ஒருவேளை கூக்கு விழிச்சது. நான் அங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சப்போஸ் ஓ அப்படி இது பண்ணுவாங்க. நீ என்ன பாரு, உனக்கு எனக்கும் ரொம்ப பெட்ரு வேணாம், 5000 ரூபா பெட்ரு, புரிஞ்சிட்டியா? இந்த சாங்கை யாரும் கூக்கு விழிக்காமல் அங்கே கை தட்டினாங்கன்னா நீ எனக்கு 5000 ரூபா தரேன். அப்போ சில்க் அக்கா எனக்கு உனக்கு இல்லாததா, உன்னை வச்சு தானே இப்போ நானே 5000 ரூபா வாங்குறேன். எவ்வளோ கம்மியாக வாங்குறேன் பாரு, ஜாஸ்தி வாங்கணும்ல உனக்கு. 5000த்தில் 5000 உனக்கு அப்படியே கொடுத்துருவேன். எனக்கு காசு வேண்டாம், உனக்கு என்ன வேணும்? அக்கா உங்களுக்கு தெரியுமே நான் என்ன சாப்பிடுவேன், காட்பெரிஸ் ரொம்ப சாக்லேட் இல்லை பெரிய சாக்லேட், ஆமாம் அது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. நான் சொன்னேன் அது வாங்கி தரேன் ஓகே. குழந்தை மாதிரி இல்லை குழந்தையா நீ ஒன்று ஏன் செட்டுலேருந்து வெளில போனால் தபக்குன்னு ஒரு ஆள் எகிரி இடுப்பில், இது யார் ஏறி உட்கார இடுப்பில் உழந்து என்ன பண்ணுறது, இது ஏறி உட்காந்து கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் அது ஒரு இன்னும் கூட்டின்னு போக்கா, அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு சொல்லணும். இதுவரையும் எனக்கு அன்புங்கிறதே தெரியாமல் வளர்ந்துட்டேன். எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாருமே இல்லை. இப்போ சின்னம்மான்றான் இருக்குது, வீட்டில் நிறைய நாய் இருக்குது. எனக்கு வேறு நான் இங்கேருந்து போனேன் அப்படின்னா என்ன நீ சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு, நீங்கள் திட்டுறீங்க, நல்ல வேலை வாங்குறீங்க, முடிஞ்சு பிரேக் பண்ண உடனே நீங்களே என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, நீ அந்த ஒரு பீஸ் சிக்கன் சாப்பிட்டா உனக்கு ஹெல்த்து சரியாக வராது, புரிஞ்சுக்கிட்டியா? நீ அந்த சாதத்தை இந்த பக்கம் தள்ளு, அந்த சிக்கன் சூப்பு குடி, அந்த சிக்கன் அது எல்லாத்தையும் சாப்பிடு, நான்வெஜ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டு, ஃப்ரூட்ஸ் சாப்பிடு, ஜூஸ் சாப்பிடு, அது போகிறோம் உனக்கு அப்படி சொல்லி எல்லாத்தையும் அது சாப்பிடும். எல்லாம் முடிஞ்சோன்னா வாயெல்லாம் தொடச்சி விடுவேன். நார்மலாக இருந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயம் பேசிச்சு. அது மத்தியானம் லஞ்ச் டயத்தில், அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நான் கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன். யார் மாப்பிள்ளை, லண்டனா அமெரிக்காவா டாக்டரா யார் இதுன்னு நான் காதுக்குள்ளே சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படி சொல்லிச்சு. சொன்ன உடனே நான் சொன்னேன் ஐ ஆம் வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. ஆனால் ஒன்று, நீங்கள் தான் கல்யாணத்துக்கு வந்து முன்னாடி நின்று ஒரு பாக்ஸை திறந்தா எல்லாம் ஜுவல்ஸு, கையில் போடுறதுக்கு, காதில் போடுறதுக்கு, அந்த ஃபங்க்ஷனில் போடுறதுக்கு, இது ஈவினிங் போடலாமா, இது காலையில் போட, என்கிட்ட டிஸ்கஷன் ஆகும். அக்கா இது போட்டு இந்த காஸ்டியூம் போட்டால் இது நல்லா இருக்குமா, இது போட்டால் நல்லா இருக்குமா, சாரி கட்டினா எனக்கு இது போட்டால் நல்லா இருக்குமா, எல்லாம் 2 பேர் பேசணும். எல்லாருமே பார்க்குறேங்க இது இதுக்கு இதை பைத்தியம் வளையலெல்லாம் கொண்டு வந்து விற்கிற மாதிரி கல்யாணத்துக்கு ரெடியாகி எல்லாம் பேசியாச்சு. எல்லாம் பேசிட்டு இது மாதிரி எனக்கு
கல்யாணம் இந்த வீக் எனக்கு கல்யாணம். அப்போ நான் சொன்னேன், சுமி நான் நாளைக்கு திருப்பதி போகிறேன். திருப்பதி போயிட்டு 2 days அங்கே சாங் இருக்குது. ரஜினிகாந்துக்கும் இவளுக்கும் சாங் இருக்குது. அந்த சாங் முடிச்சுட்டு நான் வந்து உன்னை பார்க்குறேன். பார்த்துட்டு அப்போ அவள் சொன்னால் சாரி செலெக்ஷனுக்கு நீங்கள் வரணும், காஸ்டியூம் செலெக்ஷன் எனக்கு நீங்கள் வந்தால் வேற யார்கிட்டும் கல்யாணம்னு சொல்லலையா? அது எனக்கு தெரியல, யார்கிட்ட பேசுனேன். ஏன்னா இந்த ப்ரைவேட் மேட்டர்லாம் எல்லார்ட்டையும் அவள் பேசுகிற மாதிரியா எனக்கு தெரியல. தெரியல, என்கிட்ட தான் இது பண்ணி சொல்லிச்சு. சாங் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். என்னை எப்பவும் இல்லாத அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி கண்ணில் இருந்து அவளுக்கு தண்ணியே வந்துருச்சு. ஏன் நீ அழுவுற? உன் கண்ணில் அப்படி தண்ணி வந்து நான் பார்த்ததே கிடையாது, அது வரவும் கூடாது. இல்லைக்கா இதுக்கும் உங்களுக்கு கடைசி முறையாவா? அது என்ன அப்படி சொல்கிற? அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. உன் கல்யாணம் நல்லா நடக்கும், நான் 2 daysல நம்ம 2 பேருக்கும் தெரியும். இப்போ பப்ளிசிட்டி வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டியா? நம்ம பண்ணுற அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம், அன்னைக்கு மாப்பிள்ளை யாருங்கிறது பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் நீ அதை பற்றி வீட்டில் டிஸ்கஷன் எதுவுமே பண்ணாத. இந்த நகையெல்லாம் கொண்டு போய் யார்ட்டையும் காட்டாத, புரிஞ்சுட்டு எல்லாம் கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் எங்கேருந்து இந்த எடுத்து வந்து அங்கே கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். திருப்பி என்ன கையை பிடிச்சிட்டு இருக்குது. இது என்னுடைய கூத்து போன எனக்கு ஒரு இது இப்படி போய் திருப்பி இழுத்தா அது அபசகுனம் மாதிரி வருது. நான் ஷூட்டிங் போகிறேங்கிற இவ திருப்பி இழுக்கிறா, என்ன சுமி அப்படின்னு எனக்கு கட்டுப்பிடிச்சி இங்கே முத்தம் கொடுத்தா. என்னடி சொல்லு, என்ன உனக்கு என்ன பண்ணுது? என்னமோ தெரியலக்கா, நீங்கள் என்னை விட்டு என்னமோ ரொம்ப அகலமாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஐயோ பகவானே. திருப்பதி இந்த 2 மணி நேரத்தில் போயிட்டு வர போகிறேன். இப்படி சொன்னேன், 2 மணி நேரத்தில் போயிட்டு வர போகிறேன். இதுக்குள்ளே என்ன உனக்கு? சம்டைம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அது கொஞ்ச நேரம் இது பண்ணும்போது என் மடியில் படுத்துக்கும், என் மடியில் படுத்து தூங்காது. என்னை இப்படி போட்டு கிள்ளி இங்கே கிள்ளி அங்கே போட்டு கிள்ளிக்கிட்டே இருக்கும். யாடி கிள்ள நீங்கள் வண்டேன் இங்கே கிள்ளிச்சே, அப்போ நான் கிள்ளக்கூடாதா அப்படி கேட்கும். அப்படி தூங்காது. லைட்டாக இது பண்ணிவிட்டு திருப்பியும் ரெடியாகி வரும். திருப்பி இது என்ன எடுத்தோடனே எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எதனால் இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்குது தெரியலையேன்னு. அக்கா நான் சூடுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு போஸ் முன்ன கிளாசிக்கல் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா, இப்படி கை வச்சு இதில் வந்து இப்படி அவளுக்கு சொல்லி கொடுத்தா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அழகா இருப்பாங்க. அந்த உடம்போடைய அழகு அதுக்கு சில மாதிரி அந்த இதை நின்னா. அப்போ என்னை பார்த்துட்டு அந்த போஸை இது காமிச்சா. அக்கா இது கரெக்டு தானே? பக்கா. நம்ம தான் ஃபோட்டோ நீ பார்த்திய பக்கா. நான் போயிட்டு விட்டுருமான்னு திருப்பியும் எடுத்து திருப்பியும் டைரக்டர் கேட்டார், நீ என்ன அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா? நீ ஆம்பளையா பொம்பளையா என்ன கேட்குறாரு. புலின்னு பேர் வேற உனக்கு, நீ ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியுது. என்னடி போகிறீங்க கிஸ் பண்ணுறீங்க வரீங்க. நான் எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு மனுஷனாக தெரியல, உங்களெல்லாம் பார்த்தா அவளுக்கு மனுஷனாக தெரியல, எல்லாரையும் நாய் மாதிரி தெரியுது, எல்லாரும் விழுந்து விடுங்கிறானுங்கன்னு சொல்கிறாங்க. விட்டுருங்க சார், எங்கிட்ட தானே வச்சுருக்குது, ஓகே பாய் கண்ணா அப்படின்னு திருப்பியும் கையை பிடிச்சிட்டா. இறுக்கி பிடிச்சிட்டு நீங்கள் கட்டாயம் வரணும், கட்டாயம். அதே மாதிரி முத்துராம சார் இருக்கும், சார் நீங்களும் என் கல்யாணத்துக்கு எங்கள் 2 பேருக்கும் தனியான அழைப்பு ஓகேன்னு சொல்லிட்டு கார் கிளம்பி போயிட்டு. ஆமாம், அங்கேயும் முத்துராமன் சார் தான் இருந்தார். அவனால் காரில் நான் அவர் ரஜினி ராதிகா 4 பேரும் காரில் போகிறோம். அப்போ நான் காரில் சொல்லிட்டு இருந்தேன், என்னமோ சார் எனக்கு மனசே நல்லா இல்லை சார், என்னமோ இந்த பொண்ணு எப்படி இது பண்ணதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சார், அது என்னன்னு தெரியல. அப்போ அவரும் சொன்னார், ஒரு இன்னசென்ட் அந்த பொண்ணு, ஒரு இன்னசென்ட் பொண்ணு அந்த பொண்ணு, உண்மையிலேயே என்னமோ பாவம். சரி ஓகே, அம்மா கல்யாணத்துக்கு தானே போக போகிறோம், அப்புறம் என்ன இப்போ என்ன உனக்கு ஒரு நாள் கூட அவளை விட்டுட்டு இருக்க மாட்டியோ? ராதிகா ஏன்டக்க அக்கா போறாம அக்கா, அப்போ நான் எல்லாம் இல்லையா? நானும் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தானே மாஞ்சோலி கிளி தானே ஆடினேன். அப்படி இருக்கும். அப்படி இல்லைடா, உங்ககிட்ட இருக்கிற அன்பு என்னைக்கும் இருக்கிற அன்பு, அந்த பொண்ணுகிட்ட இருக்கிறது ஒரு பரிதாபமான அன்பு. இப்படி சொன்னேன். 2 days சாங் முடிஞ்சு போச்சு. சாங் முடிஞ்சோடனே நான் என்ன பண்ணேன், திருப்பதி போயிருக்கோம் சார், 1 நிமிஷம் சாயந்தரம் சார் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படியே நாங்கள் 4 பேரும் உள்ளே போய் இந்த 300 ரூபா டிக்கெட்டை வாங்கி உள்ளர போய் பெருமாளை பார்த்து கும்பிட்டோன்னே எனக்கே அந்த
கும்பிடும்போதே மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டமோ தெரியல பெருமாளே, எந்த கஷ்டமும் கொடுக்காதப்பா அப்படி சொல்லி முடிச்சுட்டு இது பண்ணி திருப்பி வெளியில் வந்தோம். வெளியே வந்தோன்னே என்ன நான் சொன்னேன், எனக்கு என்னமோ பண்ணுது தலை சுற்றுற மாதிரி என்னமோ இருக்குது. நான் சொன்னேன், சார் ஒரு ஸ்ட்ராங் காஃபி அடிக்கலாம் முதல்ல. ராதிகா அக்கா சொல்கிறது கரெக்ட், 4 பேர் ஒரு காஃபி அடிப்போம், அதுக்கப்புறம் வண்டியில் போகலாம் சொல்லிட்டு காஃபி ஆர்டர் பண்ணோம். காஃபி ஆர்டர் பண்ணோன்னே ஒருத்தன் பேப்பர் விற்கிறான். அந்த பேப்பர்காரன் வந்து இப்படி ஆட்டிட்டு சில்க் சுமிதா சூசைட் చేసింది, சில்க் சுமிதா சூசைட் చేసింది அப்படியே ஆட்டிட்டு வந்தோடனே நான் அதில் ஒரு பேப்பரை பிடுங்கினேன். பிடுங்கிட்டு ப்ரொடக்ஷன் காசு கொடுப்பா அப்படின்னா என்னான்னு இப்படி திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு அப்படியே ஆளு காலி. அடி பாவி இவ என்ன பண்ணான்னு தெரியலையே சார். இது டைரக்டரு நாங்கள் 4 பேருமே பிரேதம் மாதிரி ஆயிட்டோம். எப்படி வண்டியை அழுத்தணும், எப்படி மெட்ராஸுக்கு வந்தோன்னே தெரியல. வந்து ஓடி வந்து நான் புடவை ஒன்றுமே மாற்றலை. அங்கே இருந்தபடியே அப்படியே என் காரில் ஏறி நேராக அங்கே போயிட்டேன். வீட்டுக்கு போனால் கூட்டம் கொஞ்சமாக இருக்குது. சுமிதா எங்கேன்னு கேட்டேன். மார்ச்சரிக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னுது. நானும் முத்துராமன் சாரும் 2 பேரும் விடலை. சார் நம்ம 2 பேரும் போகலாம், இவங்க வரணும். நானும் டைரக்டரும் போனோம். பார்க்க முடியல. அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்து அந்த பொண்ணு அங்கேயும் அது யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க போல் இருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமாக 2 பேரும் பார்த்துட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய உலகத்தையே வளைச்சி கொண்டுட்டு வந்தவா முன்னாடி அவள் இறந்து போனான்னு சொன்னால் உலகமே திரண்டாங்க நிற்கும். 5 பேர் கூட இல்லை, நாங்கள் 2 பேர், வேறு யாரோ 3 பேர், அந்த அங்கே இருக்கிற ஆளுங்க 3 பேர். ஆனால் அவங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படியும் சொல்கிறாங்க. சூசைட் பண்ணக்கூடிய பொண்ணு அவள் இல்லை. நான் சொல்கிறேன் ஏன்னு கேளு. இந்த பெரிய டேபிள் போட்டு பரதநாட்டியம் சாங் எடுக்கும்போது அந்த டேபிள் மேலே ஏறி நின்று அந்த பத்திரகாளி ஆடுவாள். இதில் எல்லாம் வேப்பிலை கட்டிட்டான் மொத்தமாக கட்டிட்டு அவள் அப்படி மேலே ஆடுற மாதிரி எடுக்க பிடிச்சா 4 பேர் கையை பிடிக்கிறா. நடுங்கி அக்கா நாக்கு பயங்க வந்துக்கா அக்கடேருந்து இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப பயந்தவங்க சூசைட் பண்ணிக்க முடியாது. அதுதான் சொல்கிறேன். அதுதான் அவள் பண்ணியே இருக்க மாட்டாள், நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டாள். ஏன்னு கேளு, அவள் செத்து ஒரு 10 நாளைக்கும் அவள் என் கூடயே எனக்கு படுத்தா தூங்க முடியல. என்கிட்ட உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது, என்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியே இருக்குது, என்கிட்ட வந்து இது பண்ணுற மாதிரியே இருக்குது. புரிஞ்சிட்டியா? ஆனால் நல்லா இருக்க மாட்டாங்க. அவளை யார் என்ன பண்ணியிருந்தாலும் அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. என்னதுக்கு அப்படி ஒரு பொண்ணை கொல்லணும்? ஜெயமாலினி, ஜோதிலட்சுமி, நிறைய பேர் வந்தாலும் இவங்கெல்லாம் நல்லா ஆடுவாங்க. அடி எனக்கு டைம் ஆகுது, போனோம் அங்கே திருப்பதி போகணும் அடி அப்படின்னா வந்து நீ என்னன்னு நினச்சிக்கோ. 2 நாள் நான் ஷூட்டிங்கே போகல. போக முடியாது. எனக்கு ஏவிஎம்முக்குள்ளே காலை வைக்க முடியல எனக்கு நிஜமாவே. 2 நாள் கம்ப்ளீட்டாக நான் வீட்லேயே இருந்துட்டேன். எங்கள் யார்ட்டையும் பேச மாட்டேன், எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் யார்ட்டையும் பேச மாட்டேன். உட்காந்து அழுது அப்பவும் அக்கா அழாதீங்க அக்கா, நான் உங்கள் கூட தான் இருக்குது, நீங்கள் ஏன் அழுறீங்க அக்கா அப்படின்னு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு நிஜமாவே அந்தளவு பழகிட்டாவோ. சாப்பிட்றது ஒரு பாத்ரூம் போகணுன்னா கூட தனியாக போகாது. அக்கா நீங்கள் வாங்க, அடி பாவி அடி பாத்ரூமுக்களை என் வண்டி இருக்க போன போடி எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரியான ஆள். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் அந்த பொண்ணை அந்த உருவத்தில் போட்டாங்க பார், அது ரொம்ப கொடுமை. அதுவும் ஒரு லேடி அப்படி போடக்கூடாது. அப்படிதான் நானும் முத்துராமன் சாரும் பார்த்துட்டு உடனே திரும்பிட்டோம். அதுக்கு மேலே அங்கன்னா நம்மளை எதையும் அப்படி சும்மா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்போம் வந்துட்டோம்.
அதுக்கப்புறம் எனக்கு யாரை வச்சு சாங் எடுக்கும்போது இந்த பொண்ணு ஞாபகம் தான் வரும், இந்த பொண்ணு ஞாபகம் தான் வரும். இவன் எனக்கு முதல்ல அலைகள் ஓய்வதில்லை படம் இல்லை, ம். அதில் இவ வந்து அன்னி கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்கா. ஆமா ஆமா. தியாகராஜன் கூட அன்னி கேரக்டர் ஆக்ட் பண்ணிருக்கா. அப்போ தான் 2 பேரும் ம். நான் மாஸ்டர் அவள் இதுன்னு. அப்போ இது எந்த அளவுலாம் இல்லை. அவள் ஏதோ ஆக்ட் பண்ணுறா சொல்லிட்டு நான் நமக்கு ஆர்டிஸ்ட்டை போய் நமக்கு உட்காந்து இது பண்ண வேண்டிய வேலை இல்லையா, கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவள் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ அவள் சொன்னா, நான் அப்போவே எனக்கு உங்கள் மேலே ரொம்ப ஆசைக்கா, என்னன்னு தெரியல எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி என்னை இன்டர்வியூ எடுக்கிறவங்க வரவங்க எல்லாருமே இந்த சுமிதாவை பற்றி கேட்காதவங்க ஒருத்தரும் கிடையாது. எல்லாம் அது என்கிட்ட நானும் சுமிதாவும் பெரிய படம் இருந்தது கட்டி பிடிச்சது, அதை அவங்க எடுத்துகிட்டு போய் நாங்கள் இது படம் எடுக்கிறோம், சில்க்கு சுமிதாவை வச்சு சில்க்கு சுமிதா கதையை படம் எடுக்கிறோம் மாதம், அது இந்த கொடுங்க நான் எடுத்துகிட்டு நான் சொன்னேன் இந்த ஒரு படம் தான் என்கிட்ட இருக்குது அவ்வளோது, நல்ல இவ்வளோ பெரிய படம். அவங்க வந்து அப்படி இப்படி பின்னாடி இப்படி கட்டி பிடிச்சி அப்படி என்னமோ ஹீரோயின் நீங்கள் போஸ் கொடுக்குற மாதிரி அப்படியெல்லாம் எடுத்தது. ஆனால் அவங்க அந்த படத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை. நானும் எங்கெங்கேயோ கேட்குறேன், எனக்கு அந்த படம் ஏவிஎம்மில் கேட்டால் ஒரு வேளை கிடைக்குமா இருக்கும். அதுவும் இப்போ எல்லாத்தையும் இடித்து எல்லாம் பங்களாவாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஆட்டு போய் கேட்குறது நம்ம சொல்லு. அப்போ ஃபோட்டோகிராஃபர் இருந்து நம்ம கேட்டு வாங்கலாம். அப்படி ஒரு லைஃப் யாருக்கும் வரக்கூடாது. இன்னொரு படத்தில் வந்து இவர் மியூசிக் டைரக்டர் அவருடைய பையன் வந்து படம் எடுக்குது, சில்க்குன்னு. படம் பேரே சில்க். படம் பேரே சில்க். அப்போ தானே ஒரு சில்க்குக்கு ஓடுதுன்னா 3 சில்க்குக்கு நம்ம 30 பேர் ஓடுவாங்க. சில்க்குன்னு படம் அவுட்டோரில். அப்போ நான் சொன்னேன், இது அம்மா நைட்டு இங்கே தங்கிக்கலாம், நம்ம திருப்பி இங்கே இருந்து போயிட்டு இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டுலாம் வர வேண்டாம், 2 பேரும் லேடிஸாக இருக்கிறோம், என்ன தான் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாங் முடிச்சிட்டேன். சாங் முடிச்சாச்சு 5 மணிக்கு சாங் முடித்து எல்லோரும் கேமராமேன் அவங்க எல்லாம் பேக்கப் பண்ணி போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணா, உள்ளர போனால் அக்கா ஒரு டேபிள் சேர் அங்கே இருக்குது, அதில் ஸ்நாக்ஸு இதெல்லாம் ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு உள்ளே போயிட்டு வரேன்னு உள்ளே போயிட்டு அந்த மென்ன போட்ட தெரியுமா ஷார்ட் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு, நீ நான் அதில் வச்சு 2 ஷார்ட் எடுத்து ஏன் ஆசையைப்பார் என்னையோ போட்டிருந்துருக்கு, நம்ம சாங்கில் ஏற்றிருக்கலாமே, தப்பு பண்ணிட்டோம். இவன் வந்து அதாவது இப்படி சிம்பிளில் 2 காலையும் அப்படி ஸ்ப்ரிட் பண்ணிட்டா, இப்படி போகிறா, ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இப்படி போகிற பாரு. இங்கே இருந்து பார்த்து இதை எதுக்கு அடின்னு, உங்களுக்கு போர் அடிக்குங்களாக்கா, நீங்கள் அது கொஞ்சம் சாப்பிட்டு இது கொஞ்சம் சாப்பிட்டு என்னை பாருங்க நான். ஆனால் அப்போ அவர் டவுட் பட்டது தப்பே இல்லை, நீங்கள் 2 பேரும் அப்படிதான் இருந்திருக்கீங்க பார்க்குறதுக்கு. சுற்றி வந்தோன்னே என்கிட்ட வந்து வாய் திறப்பா, நான் இது வந்து கொஞ்சம் எடுத்து அவனை திருப்பி மலாக்கப்படுத்துருவா. கவுந்து போனால நான் சொன்னேன், என்ன சுமி இது அப்படி, என்ன சுமி இது என்ன, எனக்கு ஸ்விம் பண்ணணும் ஆசை இருக்குது, அக்கா எனக்கு துணை இருக்குது, நான் பண்ணுது. நான் சொன்னேடி கேமராமேன் போயிட்டாரேடி, கேமரா மட்டும் என் கையில் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அவளே ஒன்றை ஷூட் பண்ணி எங்கே சாங்கில் அங்கங்கே போட்டுடுவான் ஒன்றை, அப்படி பண்ணிடுவான் ஒன்று அப்படின்னு. அப்படி ஒரு ஸ்கின் இது இருக்கும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஃபாரினில் போடுறாங்கல்ல அது போட்டிருக்கா பிகினி மாதிரி. அது மாதிரி போனா போதுன்னு போட்டிருக்கா. அதுவும் அவளுக்கு போடுறதுக்கு இஷ்டம் இல்லை, போனா போதுன்னு போட்டிருக்கா. இதுவும் அவளுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்ட்ட சொல்கிறா போனா போதுன்னு போடுறேன். ஆனால் ஏமா போடுமா, தயவுசெய்து போடுமா, அதுவே எவனாவது திடீர்னு வந்துட்டான்னு வச்சுக்கோ, இது வேறு பம்பு அப்படின்னு. அந்த ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் அவங்க கதவை சாத்திட்டு உள்ள, அவங்களுக்கு தெரியல இந்த ஸ்விம்மிங் இங்கே நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. நல்லா ஸ்விம் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த ப்ரொடியூசர் வந்தார். ஸ்விம் பண்ணி தண்ணிக்குள்ளே இருக்கிறா. அப்போ கார் வருது. அப்போ நான் சொன்னேன், சுமி அது டைரக்டர் யாரோ வராங்க போல் இருக்கு, வந்து நீ மேலே வந்துரு அப்படின்னு இது பண்ணி இன்னொரு ஹவுஸ் கோட் கொண்டு வந்து வச்சுருக்கா, ஃபுல் மேலே போட்டுக்கிறதுக்கு. அது நான் எடுத்து தண்ணியிலே கொடுத்தேன், அங்கேயே போட்டுட்டு வந்தோடனே அந்த ப்ரொடியூசரில் இப்படிங்கிறாரு. என்ன சார்னு கேட்டேன் நான்.
நான் சொன்னேன்னு அந்த ஆளுக்கு காது காது விடல. கேட்க உங்களை பார்க்கவே இல்லை. அந்த ஆளுக்கு காதையும் விடல, நான் என்ன கேட்டேன்னு தெரியாது. நேரம் சார் அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ண போது பின்னாடியே போகிறீங்க என்ன சார் அப்படின்னு. அப்படி லூஸ் மாதிரி போய் கொஞ்ச நேரம் பொறுத்து அவள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கதவு தட்டினா. நான் நினச்சேன் ஓ நல்லா சாரி கீரி கட்டி எல்லாம் மூடிட்டு வர போகிறான்னு பார்த்தா ஒரு டிரான்ஸ்பரண்ட் இதில் ஒரு லைட் கோல்டு இருக்கும் இல்லையா, இவ்வளோ கோல்டு கலர் லைட் கோல்டில் அப்படி மேலே சும்மா அப்படி சுற்றி வந்து பாரு இப்படி 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 உட்கார்ந்தா. அந்த ஆள் இங்கே வந்து உட்காந்துட்டாரு ப்ரொடியூசர். ஆமாம் உண்மையாக சொன்னேன், அங்கே வந்து உட்காந்துட்டாரு. என்ன சார் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டேன். அப்போ இவ இப்படி காலை உதறிட்டு இப்படி வைக்கவும் அவர் கரெக்டாக தங்கத்தில் கொலுசு. இவக்கு சொல்லியிருப்பாளோ இல்லை அவரே கொண்டு வந்தாரோ அது எனக்கு தெரியல, அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. பட் இவ காலை தூக்கி இப்படி வச்ச உடனே அவர் பேக்கெட்டில் இருந்து நல்ல இவ்வளோ பெருசு முத்து சலங்கை நிறைய வச்சு டைமண்ட் வச்சு இந்த காலை வச்சாலா போட்டாலா அப்படி சிரிச்சிட்டு இந்த காலை தூக்கி வச்சுது. இந்த காலில் போட்டு சொல்லுங்க சார், அடுத்தது சொல்லுங்க சார். நீ தாம்மா சொல்லணும், சொல்றதுக்கு ஒண்ணு. ஆமாம் நீ தாம்மா சொல்லணும். சார் உங்களுக்கு என்னை எப்போ கால்ஷீட்டு வேணும் நீங்கள் அக்கான்னு கேளுங்க. அக்கான்னு கேட்டால் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணிடும், நான் அக்கா அட்ஜஸ்ட் பண்ணும். அக்காவுக்கு வேறு ஷூட்டிங் இருந்தது, நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். எனக்கு வேறு ஷூட்டிங் இருந்தது, நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். அதனால் நீங்கள் அங்கே சொன்னால் போகிறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. உட்கார்ந்த இடத்துல எந்த ப்ரொடியூசர் இல்லை. அம்மா என் நிலைமையை பார்த்தியம்மா, என்ன பண்ணுறது சார் இப்படி நான் சொன்னேன். என்ன பண்ணுறது சார், அவள் இன்னைக்கு டாப்பில் இருக்கிறா, நம்ம வேறு என்ன பண்ண முடியும்? உங்கள் கையை கொடுங்கம்மா. ஏன் கை எதுக்கு? நீங்கள் தாம்மா அவளை தடவுறீங்க, அவளை தொடுறீங்க, இது பண்ணுறீங்க, அந்த கையை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னு வைங்க, நான் ஒரு முத்தமா அட போயா அப்படின்னு. அட போய் இப்படி சொன்னேன், போய் பைத்தியமா உங்களுக்கு இது என்ன பைத்தியமா அப்படி பண்ணி. அப்புறம் நீங்கள் கேளுங்கம்மா, நான் வெளியில் வருவாங்களா கேளுங்கம்மா அப்படின்னு கொஞ்சம் போய் தட்டுறேன்னே. அப்போ எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு கோடு வேடு வச்சுருக்கோம். அது மாதிரி ஹோட்டலில் தங்கன்னா 3 வாட்டி தட்டுனா நம்ம ஆளுங்க, படப்படான்னு தட்டுனா வேறு கம்பெனி ஆளுங்க அப்படி நீ நினச்சிக்கணும். 3 தட்டுன்னு திறந்து பார்த்தா இந்த இது ஒன்று போட்டிருந்தது இல்லை, அதையும் காணும். அதையும் இது பண்ணிட்டு ஒரு லைட்டு க்ரீனில் ஒரு துப்பட்டா மாதிரி இப்படி இப்படி சும்மா போட்டிருக்கு, சும்மா இப்படி தொங்குது, இப்படி தொங்குது. என்னடி இதுன்னு கேட்டேன். இல்லை அந்த ஆள் உங்கள்கிட்ட என்னமோ சொல்லணுங்கிறான். அந்த நாயினை போக சொல்லு. கேட்டதை கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன போ சொல்லு அப்படின்னு. சரி நான் அப்படியே போய் சொல்கிறேன்னு. என்ன சொன்னாங்கம்மா, முதல் வார்த்தையை கட் பண்ணிடுறேன்னு. ஏன்னா அந்த நாய்ங்கிறது எப்படி சொல்கிறது அந்த ஆள்கிட்ட போய், அந்த ஆள் ப்ரொடியூசர் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு உங்களோட போயிட்டு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வாங்க. எங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சுன்னு சாயந்தரம் போயிட போகிறோம். இவன் நைட்டு வந்து குளத்தில் இறங்கி உட்காந்து வேண்டியது தான். நாளைக்கு வர சொன்னாங்கன்னு. எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா? ஒரு 7 மணி 8 மணிக்காக வந்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு அப்படி உட்காந்துருக்கும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னேன். வெளியில் வந்து சொல்கிறா, அக்கா நான் என்னை பார்த்து அந்த ஆள் கேட்டது, உனக்கு என்ன வேணும்னு கேட்டது. காலுக்கு தான் கொலுசே இல்லை, பாக்கி எல்லாம் இருக்குது, அதுக்கு பண்ணணும்னு சொன்னேன். அவன் பண்ணியே கொண்டுட்டு வந்துட்டான். டைமண்ட் வச்சுக்குள்ள ஒவ்வொரு இதுவும் 10 சவரம் இருக்கும். ஒரு காலில் போட்டிருக்கிறதே 10. அதை ரெண்டையும், ஏன்னா இன்னொரு சாங்கில் அதை ரெண்டையும் கையிட்டு நான் என்ன பண்ணேன், இப்படி மாட்டி அவளுக்கு நெக்லஸ் மாதிரி பண்ணேன். ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கட்டும். அப்போ அந்த கேப்பில் மட்டும் ஒரு ஸ்டோன். அக்கா எப்படி அக்கா உனக்கு புத்தி வேலை செய்யுது? ஆமாம், அப்புறம் அது எதுக்கு ஆயிலி போடுறதில்லை அப்படின்னு போட்டு எடுத்துருந்தேன். எல்லாரும் கேட்குறாங்க. அது வந்து என்ன, அது அட்வர்டைஸ்மெண்ட் இதில் அந்த ஸ்டில் அப்படி
இப்படி 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 கொடுத்துருக்கா. அப்போ அது நல்லா தெரியுது இல்லை. எல்லாரும் என்கிட்ட வந்து இது எங்கே உம்முடிசிலையா, உம்முடிசில இறங்கினது நீ அந்த கிழமை அங்கே போய் வாங்கின, அதுவும் உம்முடியதோ கம்முடிஸ் தெரியல. அவள் தான் போட்டு, அது நான் சொல்லலை, அவள் போட்டு வந்திருக்கா, நமக்கு தெரியல எங்கே எந்த போட்டு வந்தாலும் தெரியலப்பா. அப்படி இப்படி தொட்டா போகிறோங்கிறான் ஒருத்தன். 1 கோடி ரூபா என்கிட்ட சொல்ல, நான் உனக்கு 1 கோடி ரூபா தருவேன். எனக்கு நான் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இப்படி வந்து இப்படி தொடுறதுக்கு இது நீ தொட்டேன்னு வச்சுக்கோ, பலான்னு வரைவான். இப்போ எனக்கு 1 கோடி வேணும், நான் 1 கோடி வாங்கி என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். நானே 1 கோடியில் நின்று வேலை செய்கிறேன், எனக்கு 1 கோடி எல்லாம் வேண்டாம். எனக்கும் நீங்கள் உங்கள் கால் சீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் டான்ஸுக்கும் தான் சம்மந்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு யார் மாமா உங்களை கூட வந்தாங்களோ அந்த மாமாவை கூட்டிகிட்டு வந்து நீங்களும் மாமாவுமா சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு கையை தொடலாமா காலை தொடலாமா என்ன தொடலாம் அப்படிங்கிறது யூ ஹேட் டிசைட் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிட்டு வந்தேன். அடுத்த நாள் காலையில் சாகு, அக்கா அந்த ஆளை அனுப்பிச்சிட்டியா? அடிப்பு பாவி, என்னடி இது இவ்வளோ கனமாக வாங்கி போட்டுருக்கு, கிடக்கட்டும்க்கா பின்னாடி யூஸ் ஆகும். ஊரில் இருந்து என் பையன் வந்தான். என் பையன் ஊரில் இருந்து 2 நாள் லீவ் வந்து நாளைக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு. எங்கே கேட்டுறேன்னா இந்த மாதிரி தாஜ் ஹோட்டலில் சாங்கு. இவன் உள்ளே வந்தான். உள்ளே வந்து என்கிட்ட வந்து பேசினான். அவள் இப்படி கொஞ்ச நேரம் பொறாமே என்ன இல்லை பாரு என்னை விட்டுட்டு வேறு யாரா அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அது மூஞ்சியில் வந்துருச்சு. அப்புறம் நான் சில்கை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன், இது என்னோட சன், என் சன் அப்படின்ட்டு. ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கு அக்கா, ஒன்றும் செய்யலாமா என்ன வந்து உங்கள் பையனே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்கக்கா. நான் சொன்னேன் படித்து முடிச்சுட்டு வரட்டும். அப்போ படிக்கிறான். படித்து முடிச்சுட்டு வந்து உனக்கு இஷ்டம்னா சத்தியமாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நம்ம வேலையை பார்ப்போம் கண்ணா. ஓகே, என் பையனை நீ கிளம்பி போடா. அவனை கிளப்பி போட்டுட்டு நாங்கள் இது போனேன். நாய்க்குட்டி கொண்டுட்டு வந்து என்கிட்ட சொல்கிறா, கருப்பு பொமரியன் பிளாக்கு கொண்டுட்டு வந்து எனக்கு அக்கா இதை உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நீங்கள் என் ஞாபகமாக வச்சுக்கணும். எப்படி ஏன் உன் ஞாபகமாக நான் வச்சுக்கணும். ஓகே, அப்போ இந்த குட்டிக்கு பேர் வந்து சில்க் சுமிதா அப்படின்னு பேர். ஆமாம், நானே அதுக்கு பேர் வச்சுட்டேன், ஐ சில்க். நான் சொன்னேன் ஒன்றுமா தான் நீ கிழு இருக்கு, நீ வெள்ளையாக இருக்க அது கருப்பாக இருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு. அக்கா நீ எவ்வளோ என் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்க பாரு. நாய்க்குட்டிக்கு கூட அதுக்கு நன்றி இருக்குக்கா, அவள் என்ன மாதிரி அதுக்கு நன்றி இருக்குல்ல, அதுக்கு தானே நீங்கள் என் பேர் போட்டு. அப்படி ஒரு பைத்தியம், அப்படி ஒரு பைத்தியம். Satyabama Institute of Science and Technology, Chennai. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபேக்கஸ் ஃபவுண்டர் அண்ட் CEO பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் பாட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலணி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம். நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ்.